ட்ரம்ப் என்ன யோசிக்கிறாரு, சைனாவோட போட்டி அப்படின்றது போயிட்டு பகை அப்படின்னு ஆயிடுச்சு இல்லையா? அப்போ நமக்கு ஒரு கவுண்டர் ஃபோர்ஸ் வேணும்னு அப்படின்னு நினைக்கிறாங்க. சார், அப்படி பார்க்க போனால் சைனாக்கு கவுண்டர் ஃபோர்ஸ்னால் இந்தியா தானே இருக்க முடியும், எப்படி பாகிஸ்தான் இருக்க முடியும் அப்படின்னா, இங்கே தான் அவங்க பண்ணுற ஒரு ஸ்ட்ராட்டஜிக் மிஸ்டேக் அப்படின்னு சொல்லணும். அதாவது உலகத்தில் வல்லரசு நாடுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காலத்தில் ஸ்பெயின் அண்ட் போர்ச்சுகல் அவங்க என்ன பண்ணுவாங்க, உலகம் முழுக்க போயிட்டு காலனி எல்லாம் இது பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறமா தே ஷேர்ட் அ பார்டர். அதுக்கப்புறம் இங்கிலாண்டும் ஃப்ரான்ஸும் அவங்க அந்த ஒரு கடல்னால பிரிக்கப்பட்டவர்கள். அதுக்கப்புறமா அமெரிக்காவும் யுஎஸ்எஸ்ஆரும் இவங்க கண்டங்கள்னால் பிரிக்கப்பட்டவர்கள். சரியா? இப்போ மறுபடியும் அந்த சர்க்கிள் இப்படி சுற்றி வருது அப்படின்னு தான் எடுத்துக்கணும். யூகே செகண்ட் வேர்ல்டு வாருக்கு அப்புறம் ரொம்பவே அடி வாங்கினாங்க. அப்போ அமெரிக்கா எமர்ஜிங் பவர். அப்போ அவங்க ரியலைஸ் பண்ணிட்டாங்க, சரி இனிமேலும் நம்ம அமெரிக்காவை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு நினச்சா வேலைக்கு ஆகாது, அவங்க வளரட்டும், அவங்க நடுவில் நம்ம இருக்கலாம் அப்படின்ட்டு அவங்க உண்மையை புரிஞ்சுக்கின்னு ஒதுங்கினாங்க. இப்போ அமெரிக்கா வேனிங் பவர். அவங்களுடைய கடன்லாம் கண்ணாமண்ணான்னு இருக்குது. அதை திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு நினச்சா அமெரிக்காவால் முடியாது. $33 ட்ரில்லியன் தாண்டி போயிடுச்சுங்க. ஸோ அதை எப்போ கொடுக்க போகிறாங்க அவங்க? அதெல்லாம் கொடுக்க முடியாது.